Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we are discussing the chapter-wise summary of Arundhati Roy's The God of Small Things, the novel which was published in 1997, the novel which won Booker Prize for Fiction in 1997. And we know that this novel does not follow the traditional storytelling technique, that is chronological narrative. Rather, it follows a non-linear narrative, third-person omniscient narrative, and the whole story is narrated in the form of the past and the present juxtaposed. அப்ப presentல தொடங்கி past, அப்புறம் pastல இருந்து present அப்படியே வந்துட்டு இருக்கு. இப்போ chapter number 9. இப்போ chapter number 9ல the main focus is on Mrs. Pillai, Mrs. Epin and Mrs. Rajagopalan. அவங்க 3 பேருடைய நேம்ல தான் இந்த சாப்டர் இருக்கு. அப்போ நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, we are brought back to the story of Rahel, who has come back to Ayamanam. ரஹேல் வந்து ஆயமனத்துக்கு ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. எத்தனை வருஷம் கேப்ல ரிட்டர்ன் ஆயிருக்காங்க? After how many years has she returned? 23. She has returned, after a gap of 23 years. இப்போ அவங்க அடல்ட்டா இருக்காங்க. இப்போ அவங்க டிவோர்ஸியா இருக்காங்க. இப்போ அவங்க வந்து இருக்கும்போது இங்க வந்து என்ன பண்ண போறாங்க? ஓகே, அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, உங்க கையில ஒரு பெரிய அளவுக்கு வருமானம் எதுவும் இல்லை. அப்போ அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, Rahel has just brought back from the States. அவங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருந்தா கூட ஒரு பெரிய அளவுக்கு ரிச்சஸோட வரல. She has brought only $700 and a gold bangle. ஒரு $700 மட்டும் தான் அவங்க கையில இருக்கு. அதே ஒரு கோல்ட் பேங்கிள் மட்டும்தான் இருக்கு. இந்த டீடைல்ஸ் வந்து நமக்கு தேவைப்படலாம். அதுதான் உங்களுடைய எக்கனாமிக் கண்டிஷன். ஓகே, அப்போ பேபி கொச்சம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னோம், பேபி கொச்சம்மா she suspects everybody, particularly she is not at all happy with the returning of Rahel to the house. அவங்க தனியா அந்த வீட்டிலே இருந்து பழகிட்டாங்க. கொச்சு மரியாவை தவிர வேற யாரும் அவங்க பெருசா ட்ரஸ்ட் பண்ணதில்லை. ஏன் கொச்சு மரியாவை மட்டும் அவங்க ட்ரஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, both are sharing the same kind of pastime activity. ரெண்டு பேரும் டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. அது எவ்வளோ அந்த வீடு வந்து எவ்வளோ டேம்ப் கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, எவ்வளோ நாஸ்டியா இருந்தாலும் சரி, both are very busy watching American television shows and movies. அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப கேக்குறாங்க, நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, எப்ப இங்க இருந்து கிளம்ப போற அப்படிங்கிற ஒரு விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ இங்க வந்திருக்கிற, நீ ஏன் இப்படி புருஷனை விட்டு வந்திருக்கிற, உங்க அண்ணன் இங்க வந்து சும்மா வெட்டியா உட்கார்ந்து இருக்கிறான், அவன் வேற ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கிறான், அவன் என்ன பண்ண போறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க கேட்கிறாங்க. அப்ப நமக்கு பேபி கொச்சம்மாவுடைய ஹேபிட்ஸை பத்தி இந்த சாப்டர்ல சொல்றாங்க. ஏன்னா பேபி கொச்சம்மா இஸ் a டிவி அடிக்ட். ஓகே, அண்ட் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, she has bought a satellite dish. ஏன் அப்படின்னா, காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்போது அந்த காலத்துக்கு ஏற்காப்புல அவங்களுடைய அடிக்ஷன்ல ஒரு ஹையர் எண்டுக்கு அவங்க போறாங்க. அண்ட் she is watching TV all the time. Is the information clear? அப்படியே ரஹேல் வந்து கொஞ்சம் அப்செட் ஆனா கூட ரஹேல் வந்து அப்படியே என்ன பண்றாங்கன்னா, she gets into the thought pattern. என்ன அப்படின்னா, அப்படியே திருப்பியும் சோஃபி மோலுடைய அரைவல். அந்த சோஃபி மோலோட அரைவல் வரும்போது இனிஷியலா எப்படி how there was a jealous and hatred towards Sophie Mole and how they started loving Sophie Mole. அதே நேரத்துல சோஃபி மோல் சாக்கோ அவங்க ரெண்டு பேத்துக்கான ரிலேஷன்ஷிப் படி இருந்தது. அப்படிங்கும்போது இனிஷியலா சோஃபி மோல் வாஸ் in love with her father. அப்பா மேல ரொம்ப அதிகமா பாசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு மகளாக இருந்தால் சாக்கோ மீது அவ்வளவு பெரிய பற்று இல்லை. பட் பின்னாடி என்ன பண்ணாங்க, தான் எப்படி தன்னுடைய இரண்டாம் தந்தை ஜோவை லவ் பண்ணாலோ அதே மாதிரி யாரையும் லவ் பண்ண ஆரம்பிச்சா, சாக்கோவையும் லவ் பண்ண ஆரம்பிச்சா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? தென் ஆல் த 3 children together, சின்ன பிள்ளைல என்ன பண்ணுவாங்களாம், they used to play games. என்ன கேம்ஸ் சார் பிளே பண்ணுவாங்க அப்படின்னா, they would impersonate several characters in their locale. அந்த ஏரியால இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் மாதிரி என்ன பண்ணுவாங்க, சேலை எல்லாம் உடுத்திக்கிட்டு கேம் பிளே பண்ணுவாங்க. அப்ப they used to imitate Mrs. Pillai
மிஸ்ஸஸ் ஏபென் அண்ட் மிஸ்ஸஸ் ராஜகோபாலன். அட் டைம்ஸ் யாரும் உள்ள வருவா? வேலுத்தாவும் அங்க வருவாங்க. அண்ட் வேலுத்தா ஆல்சோ வில் பார்டேக் இன் த கேம். அதே நேரத்தில் குழந்தைகள் எல்லாமே இன்க்ளூடிங் சோஃபி மோல், தே பிகேம் வெரி ஃபாண்ட் ஆஃப் வேலுத்தா. என்ன பண்ணுவாங்க? வேலுத்தாவை உட்கார வச்சு நம்ம பண்ற மாதிரி தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நமக்கு என்ன பண்ணுவாங்க? தலையில சிண்டு போட்டு விடுறது, மேக்கப் பண்றது. சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? நகத்துக்கு நெயில் பாலிஷ் போட்டு விடுறது எல்லாம் பண்ணுவாங்க. கன்னத்துல பொட்டு வச்சு அழகு பாக்குறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. Is the information clear, teachers? Yes, sir. அப்போ இந்த வேலுத்தா சில நேரங்களில் மறந்தாப்புல அந்த நெயில் பாலிஷோட என்ன பண்ணிடுவாங்க? அப்படியே வெளியில போகும்போது there was a touchable policeman who was making fun of Velutha's painted nails. அதை பத்தியும் ஒரு விஷயம் இருக்கு. அதே நேரத்துல என்ன அப்படின்னா, ரகேலுக்கு இன்னொரு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, how Velutha became a tragic hero in the police station on a particular day. What is that particular day? That is there in chapter number 10. ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ். இதுல இருந்து வரக்கூடிய 2-3 சாப்டர்ஸ். அதனால அந்த சாப்டர்ஸ் நம்ம ரொம்ப கிளியரா படிச்சாகணும். சாப்டர் 10 is titled The River in the Boat. The River in the Boat. The boat in the river னு போட்டிருக்கணும். ஆனா ரிவர் in the boat தான் கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் தெரிய வரும். என்ன அப்படின்னா, அங்க ஒரு போட் இருந்தது. அந்த போட்ல ஹோல்ஸ் இருந்தது. ஹோல்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க? பிளக் பண்ணிட்டு தான் போவாங்க. சம்டைம்ஸ் there is a possibility of water entering into the boat and the water the boat getting drowned. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ அந்த ஸ்டோரி மூவ்ஸ் டு 1969. ஓகே, அப்போ அந்த கேக் வந்து கொடுக்கப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கு. சோஃபி மோல் வெல்கம் ஹோம் அவர் சோஃபி மோல் அப்படிங்கிற ஒரு கேக்கை யாரு செஞ்சா? Who prepared the cake? கொச்சு மரியா அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க. அப்ப கொச்சு மரியா கொடுக்கும் பொழுது எல்லாருடைய அட்டென்ஷனும் சோஃபி மோல் மேல இருந்தது. அப்ப ரகேல் வந்து கொஞ்சம் காண்டானாங்க. அதே நேரத்தில் இது எல்லாருமே அந்த இடத்துல இருக்கும்போது எஸ்தா slipped away and went into the Paradise Pickles and Preserves factory. அங்க எதுக்கு போனாரு அப்படின்னா, தனியா உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கணும். ஏன் அங்க பாத்தீங்கன்னா ஓசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே எம்டியாக இருந்தது. அப்ப அங்க என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா, எஸ்தா walked into the shelves. அங்க இருக்கக்கூடிய அந்த ஷெல்ஃப்ஸ்ல இருக்கக்கூடிய பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அங்க இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் ப்ரிசர்வ்டு, அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு அங்க வச்சிருந்தாங்க. அந்த பனானா ஜாம் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தாரு. And he started thinking about the unpleasant actions of the orange drink, lemonade drink man. அப்போ அதை நினைச்சோடனே அவனுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு ஃபீலிங் வந்தது. He felt very insecure because இந்த ஒரு closed ஸ்பேஸ்க்குள்ளார யாரு வரலாம் எனி டைம். Orange drink, lemonade drink man may come and use his hand to masturbate and derive pleasure. அதனால அவனுக்கு ஒரே பயத்துல இருந்தான். அப்போ அந்த இடத்துல பயத்திலே இருக்கான். நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, எஸ்ஸாவுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபேக்டரியில யாரும் இல்லாத போது வந்து உட்கார்ந்து யோசிக்கிறது. And he used to be in deep thought. ஒரு 7 வயசு குழந்தை இந்த அளவுக்கு டீப்பா திங்க் பண்ணணுமா அப்படின்னா திங்க் பண்ணக்கூடாது. ஆனா யார் திங்க் பண்ணுவா? எஸ்தா திங்க் பண்ணுவான். பிகாஸ் he is traumatized. ஏன் அவனுக்கு மென்டல் ஸ்கார்ஸ் இருக்கு, மலி வேதனை இருக்கு, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்ப அவர் என்ன பண்றாரு? he wants to be prepared. ஒருவேளை இந்த ஆரஞ்ச் ட்ரிங்க் லெமனேட் ட்ரிங்க் மேன் வந்தானா how to preserve himself அப்படிங்கிற மாதிரி அவன் உட்காந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கும் போதே who enters into the factory? Raquel enters into the factory, but Esther doesn't care about it. Okay, அப்போ அவங்க 2 பேரும் மெதுவா ரகேல் போய் எஸ்ஸாவிடம் பேச ஆரம்பிக்கும் போது எஸ்ஸா வந்து என்ன சொல்றான் ரகேல் கிட்ட, இந்த ஆத்தை கடந்து, அந்த ஆறினுடைய பேர் என்ன? மெனாச்சல் ரிவர். Am I right, teachers? Yes, sir. இப்ப மெனாச்சல் ரிவரை கடந்து எங்க போகணும்? அந்த மெனாச்சல் ரிவருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஹிஸ்டரி ஹவுஸுக்கு போகணும் அப்படிங்கிற
ஒரு யோசனை வருகிறது, இதை நம்ம போனா என்ன அப்படிங்கும்போது அதை பத்தி அவங்க யோசிக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பிற்காலத்துல ஒரு பெரிய ஒரு செயலுக்கு விளை என்ன பண்ணும் வழிவகுக்கும் அப்படிங்கிறது நமக்கு அப்படியே தெரியப்படுத்துகிறது. இப்ப எஸ்தா ஏன் அங்க போகணும்னு நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த ஃபேக்டரி அவருக்கு யாருக்கு தெரியும்? ஆரஞ்சு ட்ரிங்க் லெமனேட் மேனுக்கு தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபேக்டரியை பத்தி அம்மு கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு நான் அந்த ஃபேக்டரியை ஒரு நாளைக்கு விசிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது ஒரு இன்டைரக்ட் த்ரெட் டு எஸ்தப்பன் ஆர் எஸ்தா. அப்ப இந்த இடம் கூட சேஃப் இல்ல, அதனால ஆத்த கடந்து அந்த பக்கம் போய் யாருக்கும் தெரியாத அந்த ஒரு அபேண்டன்ட் பிளேஸ்ல நம்ம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யார் யோசிக்கிறா? எஸ்தா யோசிக்கிறார். இத ரகேல் கிட்ட சொல்லல, ஆனா அவன் மைண்ட்ல ஓடுறது தான். ஓகே, அப்ப இந்த வீட்டை கடந்து அங்க போகணும். அப்ப அந்த வீடு வந்து இட் இஸ் பிலீவ் டு பி a haunted place. நான் கோஸ்ட் நரேட்டிவ் அப்படின்னு ஒரு ஒரு செஷன் அட்டென்ட் பண்ணேன், ஒரு ப்ரொஃபஸர் எடுத்தாங்க எங்களுக்கு. அப்ப அந்த கோஸ்ட் நரேட்டிவ் பத்தி பேசும்போது he spoke about this Arundhati Roy's God of Small Things, how ghost drives the actions of the various characters, how it terrorizes people, and how it also creates curiosity in the minds of certain people, and how the life of those curious people becomes a problem. எப்படி மேக்பெத் வந்து அந்த வார் முடிச்சுட்டு, ஓகே, மேக்பெத் எந்த நாட்டை சேர்ந்தவன்? ஸ்காட்லாண்டை சேர்ந்தவன். நார்வேவுக்கு எதிரான போராட்டத்தில் வெற்றி பெற்று அவங்க அப்படியே ஸ்காட்லாந்து அந்த கிங்கா பார்க்க போகும் பொழுது அந்த வழியில ஒரு மூன்று விச்சஸ் வராங்க. அந்த விச்சஸ்க்கு யாருடைய மைண்டு நல்லா தெரியும்? மேக்பெத்துடைய மைண்டு தெரியும். அதனால இவன் ரொம்ப கியூரியஸான சாப், இவன் மைண்டுக்குள்ளார கிங் ஆக வேண்டும், பவருக்கான குவெஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் வழியில போய் நின்னா அவன் நம்ம கிட்ட வருவான், தன்னுடைய ஃபியூச்சரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்குவான் அப்படிங்கிற ஒரு பிளானோட அவனை வந்து என்ன பண்றாங்க? டெம்ப்ட் பண்றாங்க. ஹெயில் தேன் ஆஃப் கார்டர், ஹெயில் தேன் ஆஃப் அப்படின்னு, ஹெயில் தேன் ஆஃப் கிளாமஸ் அண்ட் யூ வில் பி த கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட் தேர் ஆஃப்டர்னு சொன்னாங்க. இவன் கியூரியஸ் ஆனா பக்கத்துல போய் அதை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான், அவன் டிராஜிக் ஹீரோவா மாறினான். அதே மாதிரிதான் அந்த ஏரியால அந்த ஹிஸ்டரி ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல யார் இருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரி சாஹிப் அப்படின்னு ஒரு மனிதர் இருந்தார். இவர் ஒரு இங்கிலீஷ் மேன் who wanted to live like the native, so he stayed in that history house. பட் அவருக்கு என்ன ஆனது அப்படிங்கிறத பத்தி வரலாறு யாருக்கும் தெரியாது. ஆனா என்ன நம்பப்படுகிறது அப்படின்னா, அவர் ஒரு கோஸ்டாக இருக்கிறார். அந்த கோஸ்ட் வந்து அந்த வீட்டுல தான் இருக்குது. அந்த கோஸ்ட் வந்து அந்த சைட்ல போட்ல வர்றவங்கள கேப்சைஸ் பண்ணி அவங்கள என்ன பண்ணுது? கொன்று விடுகிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அப்ப அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. காரி சாஹிப் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காராம். அந்த காரி சாஹிப்ப நிறைய பேர் பார்த்தது இல்ல. காரி சாஹிப்ப கடைசியாக யாரு ஸ்பாட் பண்ணா அப்படின்னா, இட் இஸ் வெள்ளைய பாப்பன். Who is வெள்ளைய பாப்பன்? வெள்ளைய பாப்பன் இஸ் வேலுத்தாஸ் ஃபாதர். வேலுத்தாவுடைய வீடு எங்க இருக்கு? இவங்க வீட்டுக்கு இதுல இருந்து கொஞ்சம் தூரத்துல அந்த ஆத்தங்கரையில தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, அன்டச்சபிள்ஸ் வந்து எப்பொழுதுமே ஊருடைய எஜ்ஜில தான் இருப்பாங்க. இன் அ வெரி புவர் கண்டிஷன், இன் அ தாச் ரூஃப், ரொம்ப டெலாபிடேட்டட் கண்டிஷன்ல ஒரு தாச் ரூஃப்ல தான் இருப்பாங்க. அப்படிதான் அன்டச்சபிள்ஸ் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு எக்கனாமிக்கலி புவர் கண்டிஷன் இருந்தது. அப்ப வெள்ளைய பாப்பன் தான் கடைசியா அவரை பார்த்தார். அப்ப அவருடைய நரேட்டிவ் வந்து இங்க சொல்றாங்க. வெள்ளைய பாப்பன் யார பார்த்தாங்க? காரி சாஹிப்ப பார்த்தாரு. காரி சாஹிப் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? காளி சாஹிப்புடைய கோஸ்ட் வந்து was looking for என்னத்தை தேடிட்டு இருந்தது? It was looking for a nut monk tree and he was throwing a sickle at the ghost and picked it to a tree and pinned it. அந்த கோஸ்ட வந்து ஒரு சிக்கலால என்ன பண்றாரு? அப்படியே ஒரு மரத்தோடு பின் பண்ணாரு. Is the information clear, teachers? And it was believed that this ghost, the ghost of Kari Sahib, இன்னும் அந்த ஏரியால தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அங்க போற வர்றவங்கள்ட்ட என்ன கேட்கும்?
சிகார் கேட்கும். நம்ம ஊரு இருக்கக்கூடிய பேயெல்லாம் என்ன கேட்கும்? சுருட்டு குடுன்னு கேட்கும். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் அந்த சுருட்டு பழக்கம், சுருட்டு குடு, சிகரெட் குடு, இல்ல ஸ்நாக்ஸ் வந்து நீங்க அந்த கல்ற இந்த பக்கம் இருக்கு இல்லையா, அந்த சுடுகாட்டு பக்கத்துல வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் லேட் நைட்ல கொண்டு போனீங்கன்னா, மட்டன் சிக்கன் எல்லாம் கொண்டு போனீங்கன்னா ஒரு இரும்பை தூக்கி போட்டு கொண்டு போகணும், வேப்பல்ல போட்டு கொண்டு போகணும். இல்லைன்னா பேய பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து எனக்கு அதை கொடு, எனக்கு அதை கொடுன்னு கேட்டு உங்களை டார்ச்சர் பண்ணணும்னு நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப். அதே மாதிரி ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபை பத்தி அதான நரேட்டிவ் இந்த நாவல்ல, இந்த சாப்டர்ல இருக்கு. Is the information clear, teachers? இப்போ இவங்க பிளான் பண்றாங்க என்ன அப்படின்னா, அந்த ஹிஸ்டரி ஹவுஸ் விசிட் பண்ணோம், அந்த கோஸ்ட் தான் யாரும் பார்த்ததில்ல, ஒருவேளை வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு இந்த குழந்தைங்க எல்லாம் என்ன பண்றாங்க, they are planning to visit the history house. அப்ப எஸ்தா என்ன பண்றாரு, வேகமா அந்த ரிவருக்கு போறாரு, வேலுத்தாவுடைய வீட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் ரகேலுக்காக வெயிட் பண்றாரு, ரகேல் வந்து சேர்றாங்க. Hey, is the information clear, teachers? இவங்க போய் ஒரு விஷயத்தை தேடுறாங்க, என்ன அப்படின்னா அந்த சைட்ல போகணும்னா அதுக்கு என்ன தேவைப்படும், ஒரு போட் தேவைப்படும். ஓகே, இவங்க 2 பேரும் அந்த போட்டை பாக்குறாங்க. அந்த போட் வந்து கொஞ்சம் டேமேஜ்டு போட். இப்போ நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுது, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 ட்வின்ஸும் they are very good swimmers, they can easily cross a river. இருந்தாலும் ஓகே, அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு போட்ல டிராவல் பண்ணலாம். எப்படி சார் இவங்க குட் ஸ்விம்மர்ஸா வந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய அங்கிள் ஷாக்கோ, அவங்க அங்கிள் இருக்கார் இல்லையா, அவங்க அங்கிள் யாரு, ஷாக்கோ. ஷாக்கோ அவங்களுக்கு நல்ல ஸ்விம்மிங் கொடுத்திருக்காரு. இப்போ அவங்களுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுனால, தனியா ஸ்விம் பண்ணோம்னா அவங்க ஸ்விம் பண்ணி போயிருவாங்க. இப்போ திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க, ஒரு சின்னதா ஒரு வெக்கேஷன் மாதிரி, ஒரு சின்னதா ஒரு பிக்னிக் மாதிரி. அப்ப அதுக்கு போட் தேவை. அந்த போட்ல எல்லாத்தையும் தூக்கி வச்சு இந்த போட்டை போடுறாங்க. இந்த போட் ஸ்டார்ட்ஸ் சிங்கிங். ஓகே, இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? இப்போ இந்த போட் சிங்க் ஆகும்போது என்ன பண்றாங்க, இந்த போட்டை வந்து நம்ம யாரையாவது உதவியோடு ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப பக்கத்துல யாருடைய வீடு இருக்கு, வேலுத்தாவுடைய வீடு இருக்கு. அப்ப வேலுத்தா வீட்டுக்கு போறாங்க. வேலுத்தா வீட்டுல யாரும் இல்ல, ஒரே ஒரு நபர் மட்டும் இருக்கிறார். அது வேலுத்தாவுடைய பெட்ரிடன் பிரதர் குட்டப்பன். இப்ப அந்த குட்டப்பன் வந்து அவர் பெட்ரிடனா இருக்கு. அப்ப அவர்கிட்ட கேக்குறாங்க, இந்த போட் வந்து ஓட்டையா இருக்கு, இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது அவரு சொல்றாரு, இதுல நீங்க வந்து அந்த ஹோல்ஸ் வந்து எப்படியாவது அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, யூ ஹாவ் த என்ட்ரி ஆஃப் வேலுத்தா. வேலுத்தா comes and helps the children to fix the boat, but he wants them not to use the boat. அப்ப அப்படியே அவர் என்ன பண்றாரு, அந்த குழந்தைகளை ரொம்ப கருசனையோட பார்க்கும் பொழுது அந்த குழந்தைகளுடைய கண்ணுல யார பாக்குறாரு, அந்த கண்ணுல, அந்த குழந்தைகளுடைய கண்ணுல அவங்களுடைய அம்மாவை பாக்குறாரு. அப்ப அம்மா எவ்வளவு அழகா இருக்காங்க, அந்த குழந்தைங்க எவ்வளவு அழகா இருக்காங்க, அந்த அம்மா எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு பாக்குறாரு. And we also inform that in future, in the pretext of going and meeting the children, Ammu will also come to meet Velutha. And அம்முவும் வேலுத்தாவும் எங்க மீட் பண்ண போறாங்க, அடிக்கடி அந்த ஆத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டரி ஹவுஸ் என்ற அந்த ஒரு இடத்துல தான் சந்திக்க போறாங்க. அவங்க அந்த போட்ல டிராவல் பண்ண போறாங்க. அதே நேரத்துல நமக்கு பாக்குறோம், அவர் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது அவரு போய் நான் போட்டை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிட்டு வரேன்னு வெளியில போற நேரத்துல எஸ்தா அண்ட் ரகேல் they start singing obscene song, ரொம்ப அசிங்கமான பாட்டெல்லாம் பாட ஆரம்பிக்கிறாங்க. and Esther forgets the orange drink lemonade drink man. and then you find இந்த 2 குழந்தைகளும் என்ன பண்றாங்க, ஓகே, அவங்க 2 பேருக்கும் ஒரு அட்வைஸ் சொல்றாரு, இன்னமேட்டுக்கு இந்த மாதிரி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அங்க அனுப்பி விடுறார். இதுதான் இந்த சாப்டருடைய சம்மரி. டீட்டெயிலா எல்லாமே சொல்லிட்டேன். we will stop.